யார் இந்த மதரா உச்சியா தெரியுமா? பொதுவா நம்ம எல்லாருமே சொல்ற ஒண்ணு, மதரா அப்படிங்கிறது நருட்டோ அப்படிங்கிற ஒரு அனிமேட்டட் சீரிஸ்ல வர ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு கேரக்டர் அப்படின்னு உடனே பல பேர் கேட்கிற ஒண்ணு. சரி இதெல்லாம் இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் மதரா நல்லவரா இல்ல கெட்டவரா, எதுக்காக தீய வழியில அவர் போனாரு அப்படின்னு. அதுக்கு முன்னாடி யாருக்கெல்லாம் நருட்டோ பிடிக்குமோ அவங்க எல்லாரும் லைக் பண்ணுங்க. அதோட நருட்டோவில் உங்களுக்கு பிடிச்ச கேரக்டர் யாரு அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் இதெல்லாம் இருக்க, ஜப்பானை சேர்ந்த மசாஷி கிஷிமோட்டோ நருட்டோவை உருவாக்கின பின்னாடி நருட்டோவுக்கு ஏற்ற மாதிரி ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு ஈவில் கேரக்டரை உருவாக்க முடிவு பண்றாரு. அப்படி அவர் ஃபைனலாக உருவாக்கின ஒரு கேரக்டர் தான் மதரா உச்சிகா அப்படிங்கிறது. அதோட மதரா தீய வழியில போனதுக்கு முக்கிய காரணமே செஞ்சுக்கலான் மதராவோட தம்பியை கொண்டது தான். அதுக்கப்புறம் தான் மதரா உச்சிகா ஹசிராமா கிட்ட இனி செஞ்சுக்கலான பார்க்குற இடத்துலயே அழிச்சிடுவேன், அது யாரா இருந்தாலும் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாரு. என்னதான் மதரா கிட்ட யாராலையும் அவ்வளவு சீக்கிரம் தடுக்க முடியாத பல சக்திகள் இருந்தாலும், அவர் போர்க்களத்தோட தீய வழியை தேர்ந்தெடுத்து இருந்தாலும் மதரா போர் பண்ணதுக்கான நோக்கம் சரிதான். இப்படிப்பட்ட உன்னை பத்தி பல பேர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மதரா வில்லன் ஆஃப் த அனிமிஸ்ட்ரி அப்படின்னும் அவரை முழுசா கண்ட்ரோல் பண்ற சக்தி நருட்டோவுக்கு மட்டும்தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க.